வணக்கம். 2 வாரம் முன்னாடி மலையாள சூப்பர் ஹீரோ படமான லோக்கா மிகப்பெரிய ஹிட். இந்த வாரம் தெலுங்கு சூப்பர் ஹீரோ படமான மிராய் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஹிட்னு தான் பேசிக்கிறாங்க. ஹீரோ தேஜா சஜ்ஜா ஏற்கனவே ஹனுமேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படம் நடிச்சிருந்தாரு. இயக்குனர் கார்த்திக் கட்டம்னேனி கார்த்திகேயா 2ங்கிற மித்தாலஜிக்கல் ட்ரெஷர் அண்ட் படத்துக்கு சினிமாகிராஃபராக வேலை பண்ணியிருக்காரு. இந்த 2 படங்களுடைய எலிமெண்ட்ஸையும் கலந்து கட்டினா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த மிராய். இந்த படம் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகள்லையுமே சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிராய் கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசோக மன்னர் தனக்கு இருக்கிற பயங்கரமான அந்த சூப்பர் பவரை 9ஆ பிரித்து 9 புக்கில் ஒழிச்சு வச்சு அதை இந்தியாவோட பல்வேறு இடங்களில் ஒழிச்சு வைக்கிறாரு. இந்த ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ப்ரொடெக்டருங்கிற மாதிரி இருப்பாங்க. இதில் அம்பிகா ஆசிரம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீயா சரண் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்கால ஞான திருஷ்டி பவர் இருக்குது. என்ன நடக்கும், அந்த ப்ரிமோனிஷன் மாதிரி அவங்களுக்கு வரும். ஸோ எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த 9 புக்ஸையும் ஒருத்தன் எடுக்க வருவான், அந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆபத்து அவங்களுக்கு ஒரு விஷன் மாதிரி தெரிய வருது. எல்லா ப்ரொடெக்டர்ஸையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த வரப்போகிற ஆபத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஹிமாலய மலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற அகஸ்திய முனிவரை சந்திக்க கிளம்புறாங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய பேக் ஸ்டோரி மட்டுமே. இந்த 9 புக்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணாங்களா இல்லையா, ஸ்ரீயா சரனுக்கு என்னாச்சு, இந்த கதையில் தேஜா சஜ்ஜா எங்கே என்ட்ரி ஆகிறாரு, அவர் வேலை என்ன, வில்லன் யாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் தான் இந்த மிராய். சோசன் ஒன் ட்ரோப் இந்தியன் மித்தாலஜிங்கிற பேக்ட்ராப். பட் அதுலேயும் கற்பனையான சம்பவங்களை தான் சொல்லியிருக்காங்க. இந்த இம்மார்டாலிட்டியை தேடி அலையிற வில்லன் 9ஆ பிரிஞ்சிருக்கிற பவர்ஸை அவன் தேடி அலையிறது. முக்கியமான கட்டத்தில் ஒரு பறவையோட இன்டர்வென்ஷன்னு ஹாரி பாட்டர்லேருந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு மேஜிக்கல் புக், அதுக்குன்னு 9 ஆசிரமங்கள், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு ப்ரொடெக்டர்ன்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. சரி, மற்ற போர்ஷன்ஸில் கொஞ்சம் கற்பனை பெட்டராக இருந்திருக்கும்னு நினச்சா இன்னும் ரொம்ப ஜெனரிக்கான ப்ரெடிக்டபிளான கதையாகவே இந்த படம் நகருது. ஹீரோவுக்கு அவருடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்ற மாதிரி ஒரு முக்கியமான காட்சியில் சொல்லப்படுது. அந்த முக்கியமான காட்சியோட ஸ்டேஜிங்கே அவ்வளோ சிறப்பாக இல்லை. எமோஷன்ஸ் எதுவுமே படத்தில் சிறப்பாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்தில் லைட்டாக அம்மா சென்டிமெண்ட் ஒன்று ஒர்க் ஆனாலுமே கூட அது கொஞ்ச நேரம் மட்டுமே. ஹீரோ யாரையாவது எதையாவது படத்தில் தேடி போறாரு. ஆனால் அந்த ஜேர்னியில் சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கல. ஜஸ்ட் விசாரிச்சாலே பெரிய பெரிய ரகசியத்தை எல்லாம் யார் வேணாலும் சொல்லிடுறாங்க. ஹீரோவை ஹீரோயின் தேடி வர ஒரு ஜேர்னி இருக்கு, அதுவும் ரொம்ப ஈஸியாக முடியுது. 24 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில் விட்டு வந்த ஒரு குழந்தையை தேடி போனால் 24 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த அகோரி சாமியார் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் எங்கே போனான்னு தெரியுமா அப்படின்னு வழி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் ஹீரோயின் தேடி போகிற இடம்லாம் கால்கட்டா, ஹைதராபாத் ஹெவி பாப்புலேஷன் இருக்கிற இடங்கள். ஹீரோ பேரை போய் விசாரிக்கிறாங்க, இதுக்கு தெரியுமா இங்கன்னு சொல்லிடுறாங்க. யாராலும் சொல்லிடுறாங்க, டேரக்டாக அட்ரஸ்க்கே போயிடுறாங்க. ஸோ டெலிவரி பார்ட்னர்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் கற்றுவாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக வர கேரக்டர்ஸ் அடிக்கிற சில கவுண்டர்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் இப்படியான படங்களில் நீ யார் தெரியுமா, அமரேந்திர பாகுபலி அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த டயலாக்ஸ் எல்லாம் இந்த படத்திலே கலாச்சது நல்ல மெட்டா மொமெண்ட்டாக இருந்துச்சு. போலீஸாக வர டைரக்டர் கிஷோர் திருமலா, வெங்கடேஷ் மகா, இவங்க 2 பேர் காமெடியும் சில இடங்களில் ஃபன்னியாக இருக்குது. கிராஃபிக்ஸை ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டில் படம் முழுக்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் கட்டம்னேனியே படத்தோட சினிமாகிராஃபியும் கவனிச்சிருக்காரு. சூப்பரான ஒர்க், தியேட்ரிக்கலாக நிறைய விஷுவல் இமேஜரி பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங்கும் செம்ம ப்ரிசைஸாக இருக்குது. கௌரா ஹரியோடைய டிப்பிக்கலான லவுட் ஸ்கோர் முக்கியமான ஹீரோயிக் மூமெண்ட்ஸை எலிவேட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய கழுகு வர சீன், சவுண்டையே வெப்பனாக யூஸ் பண்ணுற ஐடியா, கிளைமேக்ஸ் டன் சீக்வன்ஸ், மிராய்ங்கிற வெப்பனுடைய பவர்ஸை ஜெயராம் விளக்குற சீன், சித்தக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற ஃபைட், இதெல்லாம் படத்தை அந்தந்த மூமெண்ட்டில் சுவாரஸ்யமாக்குற விஷயங்கள். சவுண்ட் வெப்பனாக மாற அந்த சீனும், மிராய்ங்கிற வெப்பனை ஹீரோ எடுக்க போகிற அந்த ஒரு சீனும் இன்னும் கூட பெட்டராக படமாக்கப்பட்டிருக்கலாம். ராமாயண கதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஃபரன்சஸ், லிங்க்ஸ், அதை இம்ப்ளை பண்ணுற மாதிரி அங்கங்கே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஐடியாஸாகவே இருந்தது. தியேட்டரில் ஆக்சுவலாக இந்த காட்சிகள் எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். டான்ஜா கெல்லர் அப்படின்னு ஒருத்தாங்க இந்த படத்தில் ஒரு ஹிட் உமன் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான காஸ்டிங் டிசிஷன் இது. அவங்களோட ஸ்டன் பேக்ரவுண்ட் இந்த ரோலை ரொம்ப சிறப்பாக போர்ட்ரே பண்ண உதவி இருக்கு. ஒரு நல்ல ஃபைண்ட் அவங்க. தேஜா சஜ்ஜா கான்ஃபிடென்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் இவர் தான் உலகத்தையே காப்பாற்ற போகிற சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது இன்னும் கூட கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம். நான் ஆல்ரெடி ஏதோ ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நித்தின்னு நினைக்கிறேன். அந்த பேபி ஃபேஸ் ஹீரோஸ் கொஞ்சம் மாஸ் பண்ணும்போது நம்மளால் டக்குன்னு ஒத்துக்க முடியல அப்படின்னு இந்த படத்துலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு டிபிக்கல் வில்லனா மஞ்சு மனோஜ் நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸில் ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த வில்லன் கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம், அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த பேக் ஸ்டோரியில் ஸ்ரீயா வர சீனும் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸ்ரீயா தன்னுடைய கிரேஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூலமாக சுமாரான நடிப்புக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரித்திகா நாயகுக்கு நடிப்பும் வரல, டயலாக்ஸும் லிப்சிங்கும் இல்லை. அந்த கேரக்டர் சும்மா பேருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஜெகபதி பாபு, ஜெயராம் உள்ளிட்ட சீனியர்ஸும் இந்த படத்தில் இருக்காங்க.
உலகத்துக்கே ஆபத்து, அதை தடுக்க ஒருத்தன் வருவான், அவனுக்கு தெய்வம் துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் செட்டப்புக்குள்ள மீராய்ங்கிற ஒரு ஆயுதம், அதை ராமர் யூஸ் பண்ணாரு, அசோகருடைய பேக் ஸ்டோரி, நிறைய எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்மார்ட்டாவோ ஃப்ரெஷ்ஷாவோ எந்த ஒரு ஐடியாஸும் இந்த படத்தில் இருந்த மாதிரியே தெரியல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பாரோடு எலிமெண்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால அதெல்லாம் சுவாரஸ்யமாகவே தெரியல. ஆஃப்டர் பாயிண்ட் படம் ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கு, மைண்டுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப டல்லாகவே ஃபீல் ஆகுது இந்த நரேஷன். ஹீரோ கேரக்டர் இதை கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படின்னு நாம் ரூட் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் எழுதப்படவே இல்லை. சூப்பர் ஹீரோ படத்தில் என்ன பெரிய லாஜிக் இருக்கும், ஆனால் இந்த யூனிவர்ஸோட செயல்பாட்டிலேயே நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. இந்த கேரக்டர் பெரிய தாந்திரிக், மந்திர தந்திரம் தெரிஞ்ச கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கேரக்டருடைய தப்பான இன்டென்ஷன் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. முக்கியமான ரகசியங்கள்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாரு. அண்ட் ஒரு புக் இருக்குது, அதை தான் வில்ல ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அவங்க வில்லங்கிட்ட கிடைச்சாலுமே கூட எங்கே இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணோம், அந்த புக்கை வெளியே எடுக்காமல் அதே இடத்துல மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. அப்படிலாம் காமன் சென்ஸோட யோசிச்சா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சேஃபாக கண்ணுக்கு மறைவாக இருக்கிற அந்த புக்கை வெளியில் கொண்டு வந்து வில்லனை ப்ரொவோக் பண்ணி சண்டைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? மொத்தத்தில் இந்த மிராய் டெக்னிக்கலி சிறப்பான, கண்டென்ட் வைஸ் ரொம்ப சுமாரான ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம். இந்த படம் பார்க்கும்போது இந்த பிரம்மாஸ்திரா நிறைய ஞாபகம் வந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃப்ளோவில் தான் இருக்குது ரெண்டு படங்களுமே. ஆனால் அதுவே சுமாரான படம் தான், பட் இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ ரேட்டிங் என்பது சரியே. படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது. பொறுமையும் விருப்பமும் இருக்கிறவங்க இருந்து பார்த்துட்டு வரலாம்.